எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்தி மார்க்கமா இருப்பாங்க. ரொம்ப கடவுள் நம்பிக்கையோட இருப்பாங்க. ஆனா, அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இழப்பு அப்படின்றது வந்துருச்சு. இப்போ உதாரணமா யாராவது பிரியமானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அத அவங்கனால ஏத்துக்க முடியாது. அந்த நேரத்துல உடனேவே வந்து கடவுள் அப்படின்றது உண்மையா? நீ இருக்கியா? இல்லையா? அப்படின்ற மாரியான கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்க. அப்போ அதுவரைக்கும் இருந்தது அப்படின்ற அந்த நம்பிக்கை அப்படின்றது உண்மையா? இல்ல அந்த நேரத்துல வந்து அவங்க மனசுல இருந்து அது எழக்கூடிய அந்த ஒரு ஆற்றாமையா? அது உண்மை அறியாமை. அவன் இப்போ ஒரு கோவில், இப்போ நம்மக்கிட்ட கூட கோயில் கட்டிக்கிறோம். இது வரைக்கும் நான் சாமி கும்பிட்டது இல்லைங்க. ஆனால் கோவில் கட்டி வச்சிருக்கோம், கோடிக்கணக்கில் போட்டு கோயில் கட்டணும். காரணம் என்னன்னா, எனக்கு கடவுள் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்கும் தெரியுமா? ஆனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அது கோயில் ஓணும், செலவு ஓணும் இல்லையா? அப்போ ஊருக்குன்னு கட்டினே தவிர எனக்குன்னு கட்டினது அது ஆசிரமம். அப்போது ஒரு ஊருன்னு இருந்தால் ஒரு பக்தி அவசியம். பக்தி இல்லாமல் காட்டு மிராண்டி மாதிரி வாழ்வான். அப்போ அந்த குழந்தைக்கு கடவுள் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா சொன்னால் புரியவே புரியாது. அப்போ அதுக்கு ஒரு உருவம் வேணும். கோவில்களில் வச்சுக்கிற உருவமே மனிதன் உருவம் தான். மனிதனுக்குள்ள கடவுள்னு மகான்கள் காட்டுறதுக்காக தான் உருவத்தையே வச்சாங்க. ஆனால் அது இல்லாததை காட்டினா புரியாது. அதனால ஒரு சிலையை வச்சு கோவிலில் காட்டி இது கடவுள், இது நம்மளை விட உயர்ந்தது, இதுதான் நம்மளை வாழ வைக்குது அப்படின்னு குழந்தையிலேருந்து சொல்லி கொடுத்தா தான் பக்தி ஊறும் மனசில். அதுக்காக கோவில்கள் கட்டினது. ஆனால் அது பேசவே இல்லை உங்ககிட்ட. உழைச்சிக்கினே இது, உனக்கு எப்போ எது கொடுக்கணுமோ இறைவனுக்கு தெரியும், கொடுப்பான் அப்படின்ட்டான். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்க்குறாங்க, கெட்ட நேரம் பார்க்குறாங்க. அப்புறம் பேரில் ஒரே ஒரு எழுத்தை திருத்தம் பண்ணி மாற்றி வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பலன் கொடுக்குமா? போகிறவங்க வந்து ஒரு பயம், ஆசை. என் பேர் நான் கஷ்டப்பட்டு நேக்கிறேன், அவர் சொல்கிறாரு இந்த பேரை மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடுங்க. அப்போது என்னுடைய தோல்வி அடைகிறன்ற பயமும் வெற்றி அடைஞ்சலான்ற ஆசையிலையும் போகிறேன் அவர்கிட்ட. அவர் என்னை வச்சு காசு சம்பாதிக்கிறாரு. ஆனால் எவனும் ஆனதில்லை. ஆனால் இந்திய நாடு இன்னத்துக்கு இவ்வளோ பிச்சைக்காரனே இருக்க மாட்டான். இது வந்து ராசி பலன்லாம் தான் சொன்னேன்னே, உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதிப்பட்ட ஜோசியம் பார்க்குறேன். அவனுக்கு நீ ஜோசியனாக இருக்கணுன்ற விதி, அதனால தான் அவன் ஜோசியனாக இருக்கிறான். இல்லைன்னா நாட்டினுடைய பிரதமர் ஆகிடுவான். அதனால் எதுவுமே செல்லுபடி ஆகாது. குழப்பம் பண்ணிக்க கூடாது. அங்கே போய் இப்போ நீங்கள் போனீங்க ஒரு ஜோசியர்கிட்ட பார்க்குறீங்க, ஏங்க நீங்கள் நாளையிலேருந்து கோடீஸ்வரன் ஆகிடுங்கன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதால தான் ஜோசியர்கிட்ட போய்க்கிறீங்க. பிரச்சனை இல்லைன்னா ஜோசியர்கிட்ட போக மாட்டீங்க நீங்கள். அப்போவே அவர் யோசிப்பார், இவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு 7.5 நாள் சனிங்கிறதுங்க, இன்னும் 6 மாதம் நீங்கள் இப்போ தாங்க இருக்கணும். ஏன்னா நாளைக்கு என்ன போய் கேட்டுருவீங்க, 6 மாதம் பார்த்து அவரே இருக்க மாட்டார் அங்கே. இப்படி இதெல்லாம் ஒரு தொழிலுங்க. தெய்வம்ன்றது உங்களுக்கு உள்ளவே இருந்து உங்களை எப்படி வாழ வைக்கணும்னு அது முடிவு பண்ணி வச்சுக்குது. அப்படி தாங்க உங்கள் வாழ்க்கை. அதை மீறி எவனாலையும் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் என்னுடைய ஆசை ஏதோ பண்ணலான்னு, ஆனால் நடக்காது. ஆனால் அது பேசவே இல்லை உங்ககிட்ட. நீங்கள் இவ்வளோண்டா இருக்கும்போது கும்பிட ஆரம்பிச்சுங்க, இப்போ இவ்வளோ உயரமாயிட்டுங்க, அது அங்கேயே தாங்குது, அவ்வளோவே தான் இருக்குது. அப்போ சிந்திக்கணும். அதனால தான் இந்து மதம் மாதிரி புனிதமான மதம் உலகத்தில் எந்த மதமும் கிடையாது. ஆனால் இந்து மதத்தை வளர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. இந்து மதத்தில் பிழப்பு நடத்த ஆரம்பிச்சுட்டான். அதனால இந்து மதம் கெட்டு போச்சு. காசுக்கோசம் இந்து மதத்தை விற்கிற அளவுக்கு போயிட்டானுங்க. இந்து மதம் மாதிரி புனித மதம் உலகத்தில் எந்த மதமும் கிடையாது. எல்லா மதம் போய் படிச்சுட்டு வர மதம் தான். இந்து மதத்தில் தான் கும்பிடுற மதம். இந்து மதத்தில் தான் சரியை கிரியை யோகம் ஞானம் 4 பதங்கள் வச்சிருக்குது. முதல்ல 1ஆம் கிளாஸ் படி, அப்புறம் ஹைஸ்கூல் போ, அப்புறம் காலேஜ் போ, அப்புறம் வேலைக்கு போன்னு. நான் எப்படி மனுஷனுக்கு 4 பதம் இருக்குதோ அதே மாதிரி தெய்வ வழிபாடு. அதை போய் கும்பிடு, கல்லோ கில்லோ ஏதோ கடவுள்னு நினச்சி கும்பிடு, அப்புறம் அதை பாடு, அதுவும் பேசலை, உனக்குள்ள தேடு, தேடி இறைவன் அடைன்றதுக்கு 4 பதங்கள் வச்சுக்குது இந்து மதத்தில் மட்டும்தான். இது வந்து ஒரு அற்புதமான விஷயம். மற்ற மதத்துலாம் 1ஆம் கிளாஸ் போனீங்கன்னா அது 1ஆம் கிளாஸ்லேயே இருக்கிற கதை தான். இதில் அப்படி கிடையாது. அதனால தான் இதில் வருஷத்துக்கு ஒரு மகான்கள் தோன்றிக்கினே இருந்தான். வேற எந்த மதத்திலும் உலகத்தில் அப்படி தோன்றல. ஒரு மகான் தோணுனா அந்த மகானோட முடிஞ்சு போச்சு அது. நீங்க இந்து மதம் அப்படின்றதுல என்ன இருக்கு அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க.